சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு தன்னையே தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதம் கிடைத்த ஒரு அனுபவம், ஒரு குருவின் மூலம், எனக்கு உண்மையான குருவின் மூலம் கிடைத்த அனுபவத்தை தான் இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன். என்னம்மா அனுபவம் அது அப்படின்னா, இந்த மாதத்தில் எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிது. அந்த புத்தகம் என் கூட ஒரு வருட காலம் பயணத்தில் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த புத்தகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு கொடுக்கல இறைவன். திடீரென்று அந்த புத்தகம் எனக்கு எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை எனக்குள்ளே வரும்போது புத்தகத்தை எடுத்து பார்க்குறேன். உயிரே கடவுள் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. அதனுடைய குரு யாருன்னு பார்த்தா ஞான குருவாகிய வேணுகோபால் சாமியார் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன். உண்மையான ஆன்மீகவாதி, அறிவியல்வாதி, மெய்ஞானவாதி, விஞ்ஞானிவாதின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து இரும்பை தங்கமாக்கி அந்த தங்கத்தை கொண்டு போய் கடையில் விற்று வாழ்ந்திருக்காரு. இப்போ நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில். ரசமணி, வீட்டுக்குள்ளேயே ரசமணி செஞ்சு அதை தனக்குள்ளேயே அவர் புதைத்து வைத்து தனக்குள்ள உடம்புக்குள்ளேயே அப்படியெல்லாம் சமாதி நிலையை கண்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு குருவை பக்கத்துலேயே வச்சுட்டு நான் பார்க்காம இருந்தேன். என்னுடைய கர்மாவாட்டுக்குது. அப்போ அவருடைய புத்தகத்தை படிக்க 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 என்னுடைய தேகத்தில் முடி சிலிர்ந்து விட்டது. இப்போ வாழ்ந்திருக்காரு. என்னுடைய ஊரில் இருந்து வெறும் 1.5 மணி நேரம்தான் பயணங்களே. இன்னைக்கும் அவருடைய பெயரோ அவருடைய நிலையோ வெளி உலகத்துக்கு வரவே இல்லை. அந்த ஆசிரமத்தில் தபோவனம் சொல்லுவாங்க. ஒளியின் வடிவம் சதா மேலிருந்து பிரபஞ்ச சக்தி ஒளி கொட்டிக்கிட்டே இருக்கு. ஆனால் இவங்க அந்த கலை எல்லாத்தையும் மூடி மறைச்சி எழுதப்பட்டவங்க தேடி வருவாங்க, கொடுத்துடலான்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியேப்பட்ட புத்தகம் என் கையில் கிடைக்கும் போது நான் அந்த குருநாதரை வணங்கி நான் கேட்குறேன், இதை நான் யூடியூப்பில் சொல்லலாமா, மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாமா, உங்களுடைய உத்தரவு எனக்கு வேணும் அப்படின்னு நான் இரவு 12 மணிக்கு அவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன். கொடு, அதுக்காக தான் நான் உனக்கு இந்த ஈர்ப்பை கொடுத்தேன். உன்னை அறியாமல் அந்த புத்தகத்தை நீ எடுத்து படித்தாய், நீ தாராளமாக என்னுடைய உத்தரவின் பேரில் நீ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவருடைய அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது பாருங்களே, அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் சுவாமி. இந்த வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது உங்களுக்குள்ளே இப்போ ஆனந்த கண்ணீரே வந்துடும். அவருக்கு ஒரு 40 வயசு இருக்க மாட்டேங்குது. 40னா ஒரு 35க்கு மேலே இருக்கும். கல்யாணம் ஆகி அவருக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பழனியில் எல்லாமே பாருங்க. அவருக்கு வந்த குரு பழனி போகர் தாத்தாவே மனித ரூபத்தில் வந்திருக்காரு. நான் அப்படிதான் கருதுறேன். இந்த பதிவை எப்படியோ ஒரு 1/2 மணி நேரமாவது ஓடும். பொறுமையாக கேளுங்க. அல்லது சாய் தர்மா டிவி ஐயாலாம் பிரித்து போடுவாங்க. ஆனால் இதை முழுமையாக நீங்கள் கேட்டு உணருங்க. நிறைய பேத்துக்கு அனுப்புங்க இந்த பதிவு.
பாருங்க, பழனிக்கு அடியில் வந்து இவர் பிறந்து வாழ்ந்து ஒரு சைக்கிள் கடை, ஒரு மரக்கடை வச்சு அன்னைக்கு ஏதோ ₹1 ₹2 அந்த காலகட்டம் கிடைச்சா போதுன்னு வாழ்ந்திருக்காரு. பழனியில் இருக்கிற போகர் தாத்தாவே அந்த பகுதியில் வந்து பைத்தியக்காரன் போல அலைஞ்சு திரிஞ்சிருக்காரு. இவரை மட்டுமே அவர் போய் டே வாடா டீ குடிக்க போகலான்னு கூப்பிடுவாராம். பைத்தியக்காரன் ஒருத்தன் போய் இவர் ஐயோ ஒரு பைத்தியம் கூப்பிடுதுன்னு பயந்து போனால் விடவே மாட்டாராம். வா வான்னு டீ குடிக்க கூப்பிட்டுட்டே இருப்பாராம். இவர் போனால் டீ வாங்கி கொடுப்பாராம். காசு அந்த பைத்தியம் தான் கொடுக்குமாமா. பாருங்க எப்படின்ட்டு. இப்படியே 2 வருஷம் ஓடிச்சான். இவர் இந்த பைத்தியத்துக்கு பயந்து ஊர் விட்டு போனாராம்மா. டீ குடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறது, அவரை புறாண்டி விடுறது, ரோட்டில் போட்டு உருட்டி விடுறதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாராம் அந்த பைத்தியம். இவர் அதுக்கு பயந்துக்கிட்டே ஓடுவாராம் டீ குடிக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நிமித்தமாக 2 வருஷம் கழித்து வேறு ஒரு வெளியூருக்கு போயிட்டார். அப்பாடா அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லி அங்கே 2-3 நாள் கழித்து பார்த்தா இந்த பைத்தியம் போய் நிற்கிதான். டே வாடா டீ குடிக்க போகலான்ட்டு. சுவாமி அது இப்போ நடந்த சம்பவம் சுவாமி. இந்த கலியுகத்திலையும் சித்தர்கள் எப்படி வலம் வராங்க பாருங்க. சிவ எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நான் சந்திக்கிற மகா குருவெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்திக்கிறேன். இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க புத்தகத்தையே நான் படிக்கிறேன். இது என்னுடைய சாபக்கேடா என்னன்னு தெரியல. அவங்க வாழும் காலகட்டத்தில் நான் அவங்க கண்ணில் வந்து படமாட்டேங்கிறேன். அப்படி வந்து அந்த அந்த வெளியூரில் வந்து வாடா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு நான் வரமாட்டேங்கிறாரு. இவ்வளோதான் இல்லையா சுவாமி, கெட்ட வார்த்தை அவ்வளோ பயன்படுத்தி திட்டுறாரம்மா. ஐயோ சொந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊருக்கு நம்ம வந்துட்டா கூட இந்த பைத்தியம் நம்மளை விட மாட்டேங்குதுன்ட்டு பயத்திலேயே வந்து போறாராம் டீ குடிக்கிறதுக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய மனைவி வந்து கால் வந்து இழந்து நிற்கிறாங்க. எவ்வளவோ மருத்துவம் பார்த்து கால் வந்து சரி பண்ண முடியல. அப்போ அந்த பைத்தியம் சொல்லுதான். அந்த பைத்தியம் பேசுறதெல்லாம் இவருக்கு புரியாதான். அந்த பாஷை என்னன்னே தெரியாதான். அந்த பைத்தியம் ஒரு தனிமையான இடத்துல கூப்பிட்டு சொல்லுதான், தமிழில் பேசுதான். உன்னுடைய மனைவியுடைய காலை நான் சரி செய்தால் நீ எனக்கு ஒரு சத்திய வாக்கு பண்ணணும். நான் எதை சொல்கிறேனோ தட்டாமல் நீ செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த சத்தியத்தை நீ எனக்கு பண்ணி கொடு. நான் உன் மனைவியுடைய காலை குணமாக்குறேன்னு சொல்லும்போது அவர் சத்தியம் பண்ணுறாரா பந்த பாசத்துக்கு இணைந்து. மனைவியுடைய கால் 3 நாளில் அந்த அம்மா வந்து ஒரு ஹோமா ஸ்டேஜ்லேயே போயிட்டாங்களா. கால் கூட அசைவு கிடையாதான். 3 நாள் கழித்து சுண்டு விரல் அசைதான் காலோடையது. அம்மா எழுந்து நடக்கிறாளாம். எல்லாம் வந்து இருக்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த பைத்தியம் கூப்பிட்டு சொல்லுதான், நீ எனக்கு சத்திய வாக்கு பண்ணிட்ட, இனி நீ என்னுடன் தான் இருக்கணும், ஆனால் நான் யாரும் நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் இமயமலை ரிஷிகேட்ஸ்னு இந்த பைத்தியம் வந்து கூட்டிக்கிட்டு சுற்றி ஒவ்வொரு உடம்புலையும் இறைவன் எப்படி இயங்குறாரு, தாது பொருள் எதுவாக இருக்குது, அமிலம் பாதரச உடம்புல எதுவாக இருக்குது, பஞ்சபூத இயக்கம் எதுவாக இருக்குது, நம்ம பேசக்கூடிய அந்த சொல்லு, நம்ம பேசக்கூடிய அந்த சொல்லு எதுவாக இருக்குது. ஆடு வேறு ஒன்றும் இல்லை, ஆட்டுக்கார அம்மா கத்திட்டு இருக்காங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அழகிய ஒரு சிவ ஆலயத்தில் நான் அமர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, எல்லாமே இயற்கை தானே நான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி அந்த சொல்லு பாருங்க. அப்போ அந்த குரு சொல்கிறாராம், காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சிங்கம் புலி பாம்பெல்லாம் இருக்கிற இடத்துல விட்டுட்டு 48 நாள் நீங்கள் தான் இருக்கணும், நான் வந்து உனக்குள்ளே ஒரு அணுவாக இருப்பேன், நீ பயப்படாதுன்னு விட்டுட்டு போயிட்டாராம். சாப்பிட்றதுக்கு ஒரு இலையை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாராம். ஒவ்வொரு உயிரினங்களையும் பார்க்கும்போது உடம்புக்குள்ளார உடல் உறுப்புகள் தெரியுதான். அந்த உடல் உறுப்புகள் எப்படி வந்து ஒரு மனித உடம்புக்குள்ளே வருது, எப்படி அந்த மனிதன் வந்து கர்மாவை சம்பாரிச்சுக்கிறான், எல்லாமே இந்த குரு வெட்ட வெளியில் காட்டுறாராம்மா. வானத்தை இடி மின்னலை உருவாக்குறாரு, அப்படி கை காட்டுறாரு, இடியும் மின்னலும் கொட்டுதாம்மா. அதை பார்க்கும்போது நம்ம கண்ணை சிமிட்டக்கூடாதா. இடி மின்னல் வந்து ஒரு மனிதனுக்கு பவர் உடம்புல கிடைக்கணும், சக்தி வரணும் அப்படின்னா இடியும் மின்னலும் இடிக்கும் போது எல்லாம் அப்படி கண்ணை மூடுறோம் இல்லையா. கண்களை மூடாமல் வானத்தை நோக்கி கூர்ந்து கவனித்தால் அந்த மின்னல் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள சக்தி கிடைக்குமாமா. அந்த இடியின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள சக்தி கிடைக்குமா. நம்ம எல்லாம் கண்களை மூடி விடுறோம், கண்களை மூடக்கூடாதம்மா. சிவ அந்த பயம் அப்படிங்கிற பயம் இருந்தாவே இறைவனை மறைச்சிருமா. அப்போ இடி மின்னலை கண்டு நம்ம பயப்படும் போது அந்த பயம் வெளியே போயிருதா, கண்களை பார்க்கும்போது இந்த சக்தி உள்ளே வந்துருமாம்மா. பயந்து கண்களை மூடும்போது பயம் வெளியே போகுது, சக்தியை பெற முடியாமல் போயிடுது. இதையெல்லாம் அந்த குரு வந்து காட்டி கொடுத்தாராம்மா. மனுஷங்களை பார்த்தாவே அவருடைய அந்த கண்ணுக்கு தெரியுமா, மனுஷனுக்கு எந்த இடத்துல கர்மா நோயாக இருக்குது,
அப்போ இதெல்லாம் எதுவாக வந்துட்டு இருக்குடான்ட்டு கடைசி அந்த குரு உட்காந்து காட்டும்போது சொல்கிறாராம், அதுக்குள்ளே வந்து வறுமை வந்துருச்சு, பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு குரு பின்னாடியே போயிட்டாரு இல்லையா, என்னை பேய் பிசாசு முதல் கொண்டு காட்டி கொடுத்துருக்காரு. அப்பா எனக்கு வறுமை வந்துருச்சு, நீ நான் என்ன பண்ணட்டும்? அப்போ தான் சொல்கிறாராம், இந்த பாரு அங்கே கடற்கரை இரும்பு எடுத்துட்டு வா, இப்படி நேரம் தங்கமாக மாறிடுச்சான், போய் வித்துட்டு வா. இவருக்குன்னா பயமாவாம், எங்கேயாவது போலீஸ் பிடிச்சா என்ன ஆகுது, அதாவது தேர்வு பண்ணி பார்த்து இது தங்கம் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகுறதுன்ட்டு. குரு சொல்கிறாராம், நீ என்ன என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணணும் போன்னு சொல்லும்போது போகிறாராம், தங்கம் விற்கப்பட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து கத்தையாக கொடுக்குறாராம். இப்படிலாம் நடந்திருக்கு. அப்படி குரு சொல்கிறாரு அந்த அவர்கிட்ட, ஒவ்வொரு மனுஷனும் எப்படி தெரியுமாடா கர்மாவை சம்பாரிச்சுக்கிறான். ஒரு மனுஷன் வாய் திறந்து யாருக்காவது சாபம் கொடுக்குறான், யாரையாவது திட்டுறான், யாரையாவது எதை சொன்னாலும் முதல்ல அவன் உடம்புல அது நடந்துட்டு தாண்டா வெளியில் அவனுக்கு நடக்குது அப்படின்னு அது சொல்கிறாராம். பாருங்க, அதுக்கு தான் நான் சொல்லுவேன், மௌனத்தை இருங்க, எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பாக பேசுங்க, நாக்கில் நல்ல விஷயமா நீங்கள் பயன்படுத்துங்க, அன்போடு வளமோடு இருங்க. நான் சொல்கிறதுக்கு நல்ல எண்ணங்களோடு வாழுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒருத்தனை பார்த்து நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல அது ஒன்று அழிக்குமா, அந்த வார்த்தை ஒன்று அழிச்சிட்டு தான் அவனை அழிக்குமாமா. இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவன் நம்ம சொன்ன உடனே அவன் அழிஞ்சிட்டான் நம்ம சந்தோஷப்படுறோமா. இன்னைக்கு இல்லைனாலும் அவன் அழிஞ்சான் பாருங்க, அந்த துன்பம் நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சாவது நாம் அழிஞ்சு போயிடுமாமா. அப்போ ஒவ்வொரு மனிதனுடா பிறந்து பிறந்து கர்மாவை எப்படி சம்பாரிச்சுக்கிறான்னா, தன்னுடைய வாய் மூலியமா ஒரு நிகழ்வை நடத்தி அது உடம்புக்குள்ள உணர்வுகளாகவும் உணர்ச்சிகளாகவும் அடுத்த பிறவில எண்ணங்களாகவும் இதுவே விதியா வந்து நிற்குதுங்கிற இவ்வளோ பெரிய சப்ஜெக்டை போகர் தாத்தா அவருக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல சமாதிக்கு போறாரு. கலியுகத்துக்கு எல்லாருமேடா தன்னை உணரணும் அப்படின்னா வாயை மூடிக்கிட்டா போதும். இந்த வாய் தாங்க நம்மளை அழிச்சிட்டு இருக்கு. நிறைய சாப்பிட்றோமா, எது சாப்பிடுது, வயிற்றுக்கு பசிக்குதுன்னா வயிற்றுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா வயிறா சாப்பிடுது, வாய்க்கு போடுறோம் இல்லையா, கண்டதையும் குடிக்கிறோம் இல்லையா, நம்ம எது குடிக்குது இல்லையா, கண்டதையும் பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் எது செய்யுதுன்னா இந்த வாய்ங்கிற படலம் தான். இதை நம்ம அடக்கிட்டோம் ஆண்டுட்டோம் அப்படின்னா நம்ம கர்மா விதி மாறலாமா. ஞானகுரு தவயோகி ஐயா வேணுகோபால் சாமியார் அதை தான் சொல்லி கண்டுபிடிச்சி நிறைய புத்தகங்கள் எழுதி இன்னைக்கு இதை நான் யூடியூப்ல எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து உணர்த்தியும் வச்சிருக்காரு. இதை தான் இல்லை நான் சொல்லியிருக்கேன், எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணுது, எண்ணங்கள் தான் நமக்கு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொடுக்க வல்லது. இந்த எண்ணங்களை சுமக்கக்கூடிய மனம்தான் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய மாயை. இந்த மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம பிறக்கும் போதே நம்ம உட்சுவாசமாகிய ஆகாயத்தை தொட்டு கொண்டு தான் இந்த மனம் வருது. நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய குரல் என்னுடைய மனம் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள வருதா, உங்களை சிந்திக்க வைக்குதா, இந்த மனதோடைய ஆற்றல் எவ்வளோன்னு பாருங்க. ஆனால் இந்த மனதை கடந்து நிற்கக்கூடிய ஆன்ம நிலையாகிய அன்பு நிலை இந்த மாதிரி உலகம் 1000 உலகத்தை உருவாக்கக்கூடிய சொரூபமாக இருக்குது. அதை தான் நம்ம பிடிக்கணும். இதை பிடிக்கணும் அப்படின்னா மனதை என்ன பண்ணணும், அடக்கி அழித்து கொண்டு நம்ம வாழணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவோடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை, அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் வந்து சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம், என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்து விட்டவங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்போ மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.